மகா பெரியவர் சொல்கிறார். வேத வியாசர் என்பது வேறு யாருமில்லை, மகாவிஷ்ணுவின் அம்ச அவதாரம்தான். பிற்காலத்தில் நம் ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய மகிமையை உலகமெங்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்று வியாசர் எண்ணினார். அதற்காகவே சிறிய லீலையாக ஆதிசங்கரரிடம் கோபித்துக் கொண்டு விவாத சண்டை போடுவது போல கிழப்பிராமணராக வந்து சந்தித்தார். இருவருக்கும் இடையில் உக்கிரமான வாத பிரதிவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது ஆசாரியாளின் சிஷ்யரான பத்மபாதர் ஞான திருஷ்டியால் உண்மையை உணர்ந்து விடுகிறார். அவர் கண்டது என்ன தெரியுமா? ஆதிசங்கரர் என்பது சாட்சாத் பரமேஸ்வரன், வியாசர் என்பது நாராயணன் தாமே என்று அந்த தெய்வீக உண்மையை உணர்ந்தார். அதற்காகத்தான் அந்த ஸ்லோகம் வருகிறது. சங்கர சங்கர சாஷாத் வியாசோ நாராயணா ஸ்வயம். கிருஷ்ணரும் கீதையில் முனிவர்களில் நான் வியாசராக இருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். அதைப் போலவே வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே என்றும் ஸ்லோகம் சொல்லப்படுகிறது. தட்சிணாமூர்த்தி ஆதிகுரு என்றாலும் அவர் மௌனமாக உபதேசம் செய்பவர். அதே சமயம் நமது அத்வைத வேதாந்த ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் உபதேசம் பேசி போதிக்கும் முதல் குரு சாட்சாத் மகாவிஷ்ணுதான். அவருடைய புதல்வர் பிரம்மா, பிரம்மாவின் புத்திரர் வசிஷ்டர், வசிஷ்டரின் புத்திரர் சக்தி, சக்தியின் புத்திரர் பராசரர், பராசரர் தான் விஷ்ணு புராணத்தை எழுதி தந்த பெரும் முனிவர். அவருடைய புத்திரர் தான் வேத வியாசர். வியாசரின் மகன் சுகர். சுகர் பிறந்தது முதல் மகா பிரம்ம நிஷ்டையில் நிலைத்தவர். அதனால் அவர் கல்யாணமே செய்து கொள்ளவில்லை. அவருக்கு பிள்ளைகளும் இல்லை. இதுவரை தகப்பன் மகன் வழியாக வந்த குரு பரம்பரை இங்கே நின்றுவிட்டதா? இல்லை. அதன் பிறகு அது குரு சிஷ்யர் வழியாக தொடர்ந்தது. சுகரின் சிஷ்யர் கௌடபாதர். இவர் சந்நியாச ஆசிரமத்தை ஏற்றவர். அவருக்கு பிறகு சந்நியாச வேதாந்த சம்பிரதாய ஆசாரியர்கள் வரிசையாக வந்தார்கள். கௌடபாதரின் சிஷ்யர் கோவிந்த பகவத்பாதர். அவருடைய சிஷ்யர்தான் நமது சங்கர பகவத்பாதர் ஆதிசங்கரர். சங்கரரின் முக்கியமான 4 சிஷ்யர்கள் பத்மபாதர், ஹஸ்தாமலகர், தோடகர், சுரேஸ்வரர். இதற்கு பிறகு ஒவ்வொரு சங்கர பீடத்திலும் இன்று வரை வரிசையாக வந்த ஆசாரியர்கள் எல்லோரும் நமது குருமார்கள். இந்த குரு பரம்பரையில் நமது காஞ்சி மடத்தை அலங்கரித்தவர்தான் ஸ்ரீ காஞ்சி மகான் மகா பெரியவர் பரமாச்சாரியார். மேலே கண்ட இந்த அரிய தகவல்கள் அனைத்தும் அவருடைய திருவாக்கிலிருந்தே வெளிப்பட்ட உண்மைகள். இணைந்திருங்கள் என்றென்றும் KMP பக்தி இறைப்பணியில் உங்களுக்காக.